ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। शांति पाठम। ओम आप्यायन्तु ममांगानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमथो बलमिन्द्रियाणि च सर्वाणि चक्षुश्रोत्रमथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। கேனோபனிஷத் முதல் கண்டம் முதல் மந்திரம் 1 2 முதல் 2 மந்திரங்கள். ஓம் கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராணः பிரதமः ப்ரைதியுக்தः கேனேஷிதாம் வாச்சமிமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் கவுதேவோ யுனக்தி श्रोत्रस्य श्रोत्रं मनसो मनो यत् वाचोह वाचं सवु प्राणस्य प्राणः चक्षुषश्चक्षुरधिमुच्य धीराः प्रेत्यास्माल्लोकादमृता भवन्ति। முதல் மந்திரம் சிஷ்யனுடைய கேள்வியாக இருந்தது. உடம்புக்கு வேறான எந்த ஒரு தேவன் இருந்து இந்த உடலை இயக்குகின்றார்? கண்கள், வாக்கு, மனது, பிராணன் இவை அனைத்தையும் இயக்குகின்ற சக்தி எது? எந்த ஒன்று இருப்பதனால் இவைகள் இயங்குகின்றன? அல்லது இவைகள் இயங்குவதற்கு இருப்பதற்கு காரணமாக இருப்பது எது? இது சிஷ்யனுடைய கேள்வி. அதற்கு குரு சொன்ன பதில், இந்த அனைத்திற்கும் வேறாக ஒன்று இருக்கின்றது. அது அனைத்திற்கும் ஆத்மாவாக இருக்கின்றது. அது இருப்பதனாலேயே இவைகள் இருக்கின்றன. அதனை சார்ந்தே இவைகள் இருக்கின்றன, இயக்கம் பெற்றிருக்கின்றன. அதனால் இவற்றுடைய இருப்பும் இயக்கமும் வேறொன்றை சார்ந்தது. அது இந்த உடம்பிற்கு முற்றிலும் வேறானது, தனக்கென்று தனித்த சொந்தமான இருப்புடையது. அது அறிவு பொருள். இந்த உடம்பு ஜடமானது. இந்த உடம்புக்கு வேறான உடம்பை இயக்குகின்ற சக்தி அறிவானது, அறிவு வடிவானது. ஏன்னா நான்கிற பொழுது நமக்கு
நான் என்பது அறிவாகத்தான் இருக்கு. நான் ஒரு ஜடப்பொருள்னு யாரும் நினைக்கிறது இல்லை. நான்கிற பொழுதே அங்க நான்கிறது ஒரு உணர்வு, நான் என்பது அறிவு. அதனால இந்த ஜடமான உடல் நான் இல்லை. இந்த ஜடமான உடல் பல உறுப்புகளை கொண்டதாக இருக்கின்றது, பல உறுப்புகளின் தொகுதியாக இருக்கின்றது. இவைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற வேறு ஒருவன் இருக்கின்றான். அவனை பல ஆள்னு சொல்ல முடியாது. ஒரு ஆள் கண்ணுக்கு பின்னாடி இருந்து பார்க்கிற பொழுதும், காதுக்கு பின்னாடி இருந்து கேட்கிற பொழுதும், பேசுகின்ற பொழுதும், நான் பார்ப்பவன், கேட்பவன், பேசுபவன் அப்படின்னு நம்ம வேற வேற வார்த்தையில சொன்னாலும் ஒரு ஆள் தான். ஒரே ஆள் தான். பார்க்கிற பொழுது பார்ப்பவன், கேட்கிற பொழுது கேட்பவன், பேசுகின்ற பொழுது பேசுபவன். அப்போ வேற பல உறுப்புகள் இருக்கலாம். அவைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒருவன் இருக்கின்றான். இந்த உடம்புக்கு வேறான ஒன்று இருக்கு. அது அறிவு பொருள். அந்த ஒன்று உடலை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இந்த உடம்பு ஜடமானது நமக்கு தெரியும், பஞ்சபூத காரியமானது. ஆகவே ஒரு காலத்துல பிறந்தது, ஒரு காலத்துல இது அழிந்து போகக்கூடியது. அது நமக்கு தெரியும். ஆனால் இந்த உடம்புக்கு வேறான உயிரானது அது உடம்போடு பிறந்தது அல்ல, உடம்பு அழிகின்ற பொழுது அழியக்கூடியது அல்ல. அது இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் ஆதாரமான பரம்பொருள், ஒரு சக்தி. ஏன்னா பிரபஞ்சம் அனைத்துமே, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே ஜட பொருள்களாகத்தான் இருக்கு. சூரியன், சந்திரன் அனைத்தையும் பார்க்கிறோம், ஜடமானதா இருக்கின்றது. அதே சமயம் இந்த ஜடமான ஒன்றை இயக்கக்கூடிய ஒரு பேராற்றல் இருக்கின்றது. அதை பல என்று சொல்ல முடியாது, அது ஒன்றுதான். ஆனால் ஒவ்வொரு உடலிலும் இருக்கின்ற அந்த ஒரு சக்தி, அது ஒரே சக்தி. அதற்கு சாஸ்திரம் ஆத்மா என்ற பெயரை சொல்லுகின்றது. ஒரே ஆத்மா அல்லது பிரம்மம், இன்னொரு வார்த்தையில் சொன்னால் பிரம்மம். ஒரே பிரம்மம் இருக்கின்றது. அதுவே எல்லா உடல்களுள்ளும் ஆத்மாவாக இருக்கின்றது. ஆகவே ஒருவன் தன்னை ஆத்மாவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஜடமான உடலை நான் என்று கருதாமல், ஆத்மா நான், உடல் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக இருக்கின்ற ஒரு பேராற்றல் நான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது இந்த உடலை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். உடலே நான் அல்ல, உடல் என்னிடத்தில் இருக்கின்றது, நான் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இதுதான் ஞானம். அதான் குரு இந்த முதல் உபதேசமா சொன்னார். அது இரண்டாவது மந்திரம். அதனால் இந்த உடம்புக்கு வேறான ஆத்மா ஞானம். இது ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம், ஆத்மா உடம்புக்கு வேறான ஆத்மா நான் என்று. இந்த ஆத்மா நான் என்று புரிந்து கொள்வதனால என்ன ஆகின்றது? இதுவரை நாம் நினைத்திருந்த உடல் நான் என்ற எண்ணமானது போய்விடுகிறது. உடல் என்னிடத்தில் இருக்கு, நான் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். உடல் மட்டுமே நான் அல்ல, உடலே நான் அல்ல, உடல் மட்டுமே நான் அல்ல. அவ்வாறு நினைத்தது தவறான அறிவு. அதனால் உடல் என்னிடத்தில் இருக்கின்றது. அதனால் உடலும் நான் அப்படின்னு கொஞ்சம் நினைக்கலாம். உடலே நான் நினைக்கிறத விட உடலும் நான் நினைக்கலாம். ஆனால் அதற்கு மேலே ஆத்மா நான், என்னிடத்தில் உடல் இருக்கின்றது, நான் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த அறிவு, இந்த ஞானத்தினால உடல் நான்கிற எண்ணமானது போகின்றது. உடம்பு நான்கிற எண்ணம் போறதுக்கு அகங்கார நிவர்த்தின்னு பேர். உடம்ப நான் நினைக்கிறதுக்கு அகங்காரம்னு பேரு. அந்த எண்ணத்தை நாம் விட்டு விடுதல் அகங்கார நிவர்த்தி. உடம்பு நான் என்ற எண்ணம் போய்விட்டாலே நமக்கு பல பிரச்சனைகள் போய்விடும். பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த உடம்பே நான், உடம்பு மட்டும்தான் நான் நினைக்கிறது தான். ஏன்னா உடம்பு கொஞ்சம் கலராக இருந்தால் நான் ரொம்ப கலரான ஆள்னா, உடம்பு கருப்பாக இருந்தால் நான் கருப்பு, உடம்பு வெள்ளையாக இருந்தால் நான் வெள்ளையன். அப்புறம் நான் ஆண், நான் பெண். அப்புறம் உடம்போட ஆரோக்கியமின்மை அதெல்லாம் வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் நம்ம அடையாளப்படுத்துகிறோம். எல்லாம் உடம்பை வைத்து கொண்டு தான் நம்ம முழு பயோடேட்டா என்னது? உடம்பை வச்சு தானே. அதனால் உடம்பை வைத்து கொண்டு நான் படித்தவன், படிக்காதவன், புத்திசாலி, ஒன்றும் தெரியாதவன், இல்லை அழகானவன், அழகு இல்லாதவன், திறமையானவன், திறமை இல்லாதவன். அப்புறம் உடம்பு பிறக்கிற பொழுது நான் பிறந்தேன், உடம்பு சாகிற பொழுது நான் செத்து போயிடுவேன். உடம்பு சுகமாக இருந்தால் நான் சுகமாக இருக்கிறேன், உடம்பு துக்கமாக இருந்தால் நான் துக்கி. உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறவன், உடம்பு பலவீனமாக இருந்தால் நான் பலவீனமாக இருக்கிறவன். உடம்புக்கு அடிக்கடி கோபம் வந்தாக்க, உடம்புங்கிற பொழுது மனசு புத்தி எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். உடம்புனா உடம்பு மட்டும் இல்லை, உடம்போடு அடையாளப்படுத்துகிறோம். பல சமயங்களில் மனதோடையே அடையாளப்படுத்தி கொடுக்கிறோம். மனதில் கோபம், அடிக்கடி கோபம் வர்றதுனா நான் கோபக்காரன்னா,
கோபம் எங்கே இருக்குது? மனசில் இருக்குது. மனசில் தான் கோபம் இருக்குது. ஆனால் மனசை நான் வைத்துக்கொண்டு நான் கோபக்காரன், இல்லை ரொம்ப அன்பானவன், பண்பானவன், வேறு நல்லா இருக்கோ போட்டுக்கொள்ளலாம். உடம்பையோ மனதையோ அல்லது அதற்கு மேலே புத்தியை வைத்துக்கொண்டு புத்திசாலித்தனம் நல்லா இருந்தால் நான் ரொம்ப புத்திசாலி, இல்லை சரியா இல்லைன்னா நான் கொஞ்சம் ஒரு மக்கு அப்படின்னா, புத்தி மக்கா இருக்குது, புத்திசாலியாக இருக்கலாம். ஆனால் நான் அதை அறிகின்றவன், அதற்கு வேறானவன், அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறவன். இப்போ தூங்குற பொழுது நான் யார்? நான் ரொம்ப புத்திசாலின்னு நினச்சேன். தூங்குற பொழுது என்னது? தூங்குற போது நமக்கு நான் இல்லையே, அந்த புத்திசாலி இல்லையே. தூங்குற பொழுது பக்கத்தில் யார் இருந்து என்ன திட்டினாலும் தெரியாது. அதே விழிச்சிருக்கிற போது நீ முட்டாள்னு திட்டினா பயங்கர கோபம் வருது. தூங்கி இருக்கிற போது திட்டா கோபம் வருதாண்ணா? இல்லையே. அப்போ அந்த புத்திசாலி எங்கே போயிட்டான்? அப்போ அந்த புத்தி அந்த நேரத்தில் ஆஃப் ஆகியிருக்கு. ஆனால் புத்திக்கு வேறான ஒன்று இருக்கின்றது. நான் இருக்கிறேனே, தூக்கத்திலையும் நான் இருக்கிறேன், நான் இல்லாமல் போகிறதில்லை. கனவுலையும் நான் இருக்கிறேன், விழித்திருக்கிற பொழுதும் நான் இருக்கிறேன், நான் இல்லாமல் போவது இல்லை. ஆனால் இந்த உடம்பு, மனது, அறிவு இவைகள் வந்து போகின்றன, இவைகள் மாறுபாடு அடைகின்றன. ஆகவே இவைகள் இவற்றினுடையவை. உடம்பு நான்னா இதெல்லாம் என்னுடையது. நான் ஆத்மா என்றால் இவைகள் அனைத்தும் உடலின் உடையவை. இது காலத்தினால மாறுபடக்கூடியது. அதற்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை. அதற்காக நான் அதிகம் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா மாறுபடக்கூடியதுக்காக ஏன் கவலைப்படணும்? அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், போய்கொண்டே இருக்கும். உலக அழகினா இது அந்த வருஷத்துக்கு, அடுத்த வருஷத்துக்கு வேற ஆள் வந்துடுறாங்களே. அப்போ என்னாச்சு? அப்போ அந்த அகங்காரம் நான் தான் உலகத்திலே அழகுனா அந்த ஒரு வருஷத்துக்கு தானே, அடுத்த வருஷத்துக்கு இல்லையே. அடுத்த வருஷம் அப்படி மாறிக்கொண்டே போகுது. அதனால உடம்பினுடைய அந்த குறை நிறைகளை நம்முடையதுன்னு நினைக்கிற பொழுதுதான் நமக்கு அது இன்ப துன்பமாக. யாராவது பாராட்டுனா ரொம்ப சந்தோஷம், யாராவது இகழ்ந்து பேசினாக்க ரொம்ப வருத்தமாக இருக்கு. இப்போ பாராட்டோ இகழ்ச்சியோ அது உடம்பை மையமாக கொண்டது. அது மாறுபடக்கூடியது. இன்னைக்கு பாராட்டினாலும் நாளைக்கு அவனே திட்டுவான், வேற ஒரு காரணத்தை வைத்து கொண்டு திட்டுவான். அதனால அதெல்லாம் உடம்பு சார்ந்த விஷயம். நான் இதற்கு வேறானவன், இதற்கு சாட்சி, இதை பயன்படுத்தி கொண்டிருப்பவன் என்று அந்த விவேகம் வருகின்றது. அதனால உடம்பு நான்கிற எண்ணத்திலிருந்து மாறி ஆத்மா நான், ஆத்மா நான் என்றவுடனே உடம்பு நான்கிற அகங்காரமானது போய்விடுகிறது. உடம்பு நான்கிற அகங்காரம் போனா உடம்பை மையமாக கொண்டு உடம்புக்கு சம்பந்தமான விஷயங்கள் மேல இருக்கக்கூடிய எண்ணமும் அபிமானமும் குறைந்து விடுகின்றது. ஏன்னா உடம்பு நான்னா உடம்பு சுகமா இருக்கிறதுக்கு எதெல்லாம் உதவியா இருக்கோ அதெல்லாம் எனக்கு வேண்டும்னா, அது இருந்தா தான் எனக்கு சந்தோஷம் இருக்கு. உடம்புக்கு ஏதாவது துக்கம் கொடுத்து கொண்டு இருந்தா அந்த அந்த இது மேல எனக்கு வெறுப்பு இருக்கு. அதனால உடம்பு சார்ந்த உறவுகள் மேல எனக்கு வெறுப்போ வருகின்றது. புறப்பொருள்கள்ல பற்று வருகின்றது, அல்லது கோபம், வெறுப்பு வருகின்றது. அதுக்கு பேர் என்னது? அந்த பற்றுக்கு பேர் மமகாரம்னு பேர். இந்த அகங்காரம் இருந்தா மமகாரமானது வந்து விடுகிறது. யார் உடம்புக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறார்களோ அவர்கள்லாம் எனக்கு சொந்தக்காரவங்க, யார் ரொம்ப சுகத்தை அன்பா இருக்கிறார்களோ அவர்கள்லாம் ரொம்ப நல்லவங்க மாதிரி இருந்தாக்கா அவன் கெட்டவன், எதிரி, பகைவன்கிற வெறுப்புங்கிறது மனதுக்கு வருகின்றது. அப்போ என்னது? இந்த அகங்காரத்தினால மமக்காரம், அதனால நல்லவன், கெட்டவன், பகை, உறவு என்ற எண்ணம் எல்லாம் வருகின்றது. உலகத்தை பிரிக்கிறதுனா உலகத்தை 2 குரூப்பாக பிரிச்சிடறோம். என்னது? எனக்கு ஆதரவான ஆள், எனக்கு எதிரான ஆள், அவ்வளோதான். முழுக்க அது நாடாக இருக்கலாம், இல்லை கிராமமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வீட்டுக்குள்ளேயே அதுக்குள்ளே 2 குரூப்புனா அப்படியெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் மொத்தமாக வேற. நான் ஆத்மான். அதனால் நான் இந்த உடம்பு நான் வைத்து கொண்டு பார்க்கிற பொழுது உடம்புக்கு வெளியே இருக்கக்கூடிய உலகத்தை இது எனக்கு உறவு, பகைன்னு 2ஆக பிரிக்கிறோம். அங்கேதான் வெறுப்புங்கிறது வருது. ஆத்மா நான்கிற பொழுது ஆத்மா ஒன்றாக இருக்கு. இந்த உடம்பு புறத்தில் இருக்கக்கூடிய உலக விஷயங்கள் எல்லாமே அது ஒரு தனி குரூப். அதனால் நான் ஆத்மா, இந்த உடம்புல இருந்து உலக விஷயங்கள் எல்லாம் அது எனக்கு வேறானது. அவைகள் தற்காலிகமானவை, வந்து போகக்கூடியவை. அவை என்னை சார்ந்து இருக்கின்றது, நான் அதை சார்ந்து இல்லை. இப்போ என்ன இருக்கு? உடம்பு தான் நான்கிற பொழுது நான் உடம்பு உலகத்தை சார்ந்ததா இருக்கு. உடம்பு தான் நான்னாக்கா உடம்பு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், தண்ணீர் வேணும், மற்ற பஞ்சபூதங்கள் வேணும், மற்ற உறவுகள்லாம் வேணும். உடம்பு நான்கிற பொழுது நான் உலகத்தை சார்ந்தவனாக இருக்கிறேன். ஆத்மா நான்கிற பொழுது உலகம் என்னை சார்ந்ததாக, உடலும் உலகமும் என்னை சார்ந்ததாக இருக்கின்றது. அதனால இந்த விவேகம் வந்தார், அதுதான்
சம்சாரத்திலிருந்து பந்தத்திலிருந்து விடுதலை. நான் ஆத்மா என்கிற பொழுது இந்த அனைத்து இருமைகளிலிருந்தும் விடுதலை கிடைக்கின்றது. ஏன்னா இது தற்காலிகமானது, அது உண்மை இல்லை. உலகம்னு ஒன்று இருக்கலாம், உடல்னு ஒன்று இருக்கலாம், நான் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன். ஆனால் அதுவே நான் இல்லை, அது சத்தியம் இல்லை. அது ஒரு பக்கம். அது சத்தியம் நினைக்கிறோம். உடம்பு இருக்கு, சரி, உடம்பு சத்தியம் நினைக்கிறோம். உண்மையில உடம்பு சத்தியம் இல்லை, ஆத்மாதான் சத்தியமானது. உடம்பு தற்காலிகமான ஒரு தோற்றம் மாத்திரம். தங்கத்தின் மேல நகை மாதிரி, மண்ணு மேல பானை மாதிரி, தண்ணீர் மேல அலைகள் போல. கடல் அலைகள்னு சொன்ன தண்ணீர் உண்மையானது, அலைங்கிறது ஒரு தோற்றம். அலைக்கு பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு. அதில் சின்ன அலை பெரிய அலை எல்லாமே உண்டு. ஆனால் தண்ணீருங்கிற பொழுது சின்ன அலைக்குள்ளேயும் பெரிய அலைக்குள்ளேயும் அதே தண்ணீர் தான் இருக்குது. தண்ணீரானது அலையோடு பிறப்பது இல்லை, அலையோடு இறப்பது இல்லை. அப்போ அந்த அலையானது தன்னை தண்ணீர்னு புரிந்து கொண்டா அதன் பிறகு எந்த விதமான இந்த அலை நான்கிற பொழுது என்னெல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததோ, என்னெல்லாம் இன்ப துன்பங்கள் இருந்ததோ, என்னெல்லாம் பிரச்சனை இருந்ததோ, எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலையானது கிடைக்கின்றது. அந்த விடுதலைக்குத்தான் ஜீவன் முக்தின்னு பேரு. அந்த ஞானம் நமக்கு தெளிவாக இருக்கின்ற பொழுது உடம்பு அபிமானம் போறதுனால உடம்பு இதுவரைக்கும் செய்திருந்த கர்ம பலன்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கின்றது. அந்த கர்ம பலன் இல்லாம போறதுனால அடுத்த உடல் வருவது இல்லை, மீண்டும் பிறப்பு என்பது இல்லை. அலைன்னாக்கா ஒரு அலை வருது, அப்புறம் போயிருக்கு, போன திரும்ப என்னது அடுத்த அலையா பிறந்து வருது. ஒரு அலை பிறந்தது, இறந்ததுன்னா அப்புறம் இறந்து அப்படியே போயிடுச்சான்னா அடுத்த அலையா திரும்ப பிறந்து வருது. அதனால உடம்பு நான்னாக்கா ஒரு உடம்புல வந்துட்டு போக, அடுத்த உடம்புல வந்துட்டு போக, வர போகனா. தண்ணீர் நான்னாக்கா அங்க முதல் அலையிலையும் நான் அப்படித்தான் இருந்தேன், ரெண்டாவது அலையிலையும் நான் அப்படித்தான் இருக்கிறேன், இன்னும் 1000 அலைகள் வர்ற பொழுதும் அப்படித்தான் இருக்கிறேன். அலையே இல்லைனாலும் நான் இருக்கிறேன். தண்ணீருங்கிறது அப்படியே இருக்கிறது. அதனால நான் ஆத்மா, ஆத்மா இறைவன்னு புரிந்து கொண்டா அது பூர்ணமானது, பிறப்பு இறப்பு இல்லாதது. இந்த உடல்கள் வந்து போகின்றன, தற்காலிகமானது. அதனால உடல் வாழ்க்கை என்பது ஒரு லீலையாக, ஒரு விளையாட்டாக ஆகிவிடுகிறது. அதுதான் ஜீவன் முக்தி. இத குரு சொல்லிவிட்டார். ஆனா இதை இப்படி நேரடியா சொல்லல. அவர் ஒரு கவிதை மாதிரி ஒரு தத்துவமா சொன்னார். ஆகவே அதை விவரிப்பதற்காக அடுத்த மந்திரத்தை தொடங்குகிறார். அதை விட சிக்கலா சொல்றார். அடுத்த 3வது மந்திரம். அதனால முதல் 2வது மந்திரத்துக்கான அர்த்தத்தை முடிச்சிட்டோம். இந்த 2வது மந்திரத்துக்கான விளக்கம் தான் அடுத்தடுத்த மந்திரங்கள் வருகின்றன. 3வது மந்திரம் அந்த புஸ்தகத்துல, அது கிரந்தத்துல இருக்கு, சம்ஸ்கிருதத்துல இருக்கு. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா புஸ்தகத்துல இருந்து பார்க்கலாம், இல்லை இந்த பிரிண்ட் அவுட் ஷீட்ல இருக்கு, இல்லைன்னா கேட்டு சொல்லுங்க. அப்புறம் பதார்த்தம் புக்கில் பார்க்கலாம். பதார்த்தம் புஸ்தகத்துல இருக்கு, பதார்த்தமும் சங்கர பாஷ்யமும் புஸ்தகத்துல இருக்கு. மந்திரம் மட்டும் சம்ஸ்கிருதத்திலையும் கிரந்தத்திலையும் போட்டிருக்காங்க, பார்க்கலாம். பக்கம் புஸ்தகத்துல சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா பார்க்கலாம். 21வது பக்கம் புஸ்தகத்துல, பக்கம் எண் 21. ஆமா. ஆனா அதுல மந்திரம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அதனால நான் சொல்றத காதுல வாங்கி சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதற்கான அர்த்தமும் உரையும் படிக்கிற பொழுது நம்ம தமிழ்ல இருக்கு, அங்க பாத்துக்கலாம். ந தத்ர சக்ஷுர் கச்சதி, ந வாக் கச்சதி நோ மனஹ, ந வித்மோ ந விஜானீமஹ, யதை ததனு சிஷ்யாத் அன்யதேவ தத் விதிதா ததோ அவிதிதாததி இதி சுஷ்ரும பூர்வேஷாம் ஏனஸ்தத் வியாச்ச சக்ஷிரே. இன்னொரு தடவை சொல்லலாம். ந தத்ர சக்ஷுர் கச்சதி, ந வாக் கச்சதி நோ மனஹ, ந வித்மோ ந விஜானீமஹ, யதை ததனு சிஷ்யாத்
அந்யதேவ தத் விதிதாததோ அவிதிதாததி இதி சுஷ்ரும பூர்வேஷா ஏனஸ்தத் வியாச்ச சக்ஷிரே. நான் உடல் அல்ல, நான் ஆத்மா. நான் ஆத்மா என்றால் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த ஆத்மாவை எப்படி பார்க்கறதுன்னா, நான் ஆத்மான்னு சொல்ற பொழுது ஆத்மாங்கிற வார்த்தை புரியுது. ஆனா அந்த ஆத்மாவா உடம்புக்குள்ள எப்படி நான் இருக்கிறேங்கிறது புரியலேனா. அதனால அந்த ஆத்மாவை நேரா பார்த்தா நல்லா புரிஞ்சுக்கலாம். அல்லது கடவுள்தான் ஆத்மாவா இருக்கிறார் என்று சாஸ்திரம் சொல்ற பொழுது கடவுளை நேரா பார்த்தாக்கா ஆத்மாவை புரிஞ்சுக்கலாம்னா. அதனால அவரை எப்படி பார்க்கிறதுனா, ஆத்மாவை அல்லது பிரம்மத்தை நான் எவ்வாறு பார்ப்பது? அப்படி பார்த்தோம்னா நமக்கு பொருள் இருக்குன்னு சொன்னா அது எப்படி இருக்குன்னு கண்ணுல காமிக்கணும்ல. அதனால எப்படி பார்ப்பது? பார்த்தாக்கா நான் பரிபூரணமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், உடம்புக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறார் அப்படின்னு. ஆத்மான்னு ஒன்று இருக்கிறது, அல்லது கடவுள் என்று ஒன்று இருக்கிறார், பிரம்மம்னு ஒன்று இருக்கிறது. பிரம்மம் தான் ஆத்மாவாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டீங்க. அந்த பிரம்மத்தை நான் நேரா பார்க்கிறது எப்படி என்று கேட்டால் அதற்குத்தான் பதிலா இந்த மந்திரத்தை சொல்லுகின்றார். ந தத்ர சக்ஷுஹு கச்சதி. மந்திரத்தினுடைய ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் சொல்றேன். தத்ர சக்ஷுஹு ந கச்சதி. முதல் வாக்கியம், இது ஒரு வாக்கியம். தத்ர சக்ஷுஹு ந கச்சதி. தத்ரனாக்கா அந்த விஷயத்தில், அவ்விடத்தில். அவ்விடத்தில்னா பிரம்மம் என்று சொல்லப்பட்ட அதனிடத்தில் அல்லது ஆத்மாவிடத்தில். நான் ஆத்மா பிரம்மம்னு சொன்னீங்களே, அந்த பிரம்மத்தினிடத்தில், பிரம்மத்தினிடத்தில்னா பிரம்மத்தை பார்ப்பதற்கு சக்ஷுகு ந கச்சதி. சக்ஷுகுனா கண்ணு, கண்ணானது செல்வது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணால பார்க்க முடியாதுன்னு. அந்த ஆத்மாவை அல்லது பிரம்மத்தை கண்ணால் காண முடியாது. முதல் கேள்வியே அதான, கடவுள் இருக்கிறார்னா எங்க காமினா. அதான கேட்குறான் நாஸ்திகவாதி. அதான சொல்றான், கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா எங்கே காமினா. யாராவது கடவுளை பார்த்தவர்கள் இருந்தால் கடவுள் இருக்கிறார் நான் ஒத்துக்கொள்கிறேன். இல்லையா, கடவுள் பார்க்கப்படவில்லை, காணப்படவில்லை, ஆகவே கடவுள் இல்லைனா. ஒரு பொருள் இருக்குனாக்கா கண்ணுக்கு தெரியணும், கண்ணுக்கு தெரியலைன்னா அது இல்லை. அதனால கடவுள் கண்ணுக்கு தெரியவில்லை, ஆகவே கடவுள் இல்லை. இங்க உபனிஷத்து கடவுளை பார்க்கணும்னா என்ன சொல்லுது? நாங்க கண்ணுக்கு கண்ணால பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அதனால அந்த ஆத்மாவை பிரம்மத்தை கண்ணால் காண முடியாது. அதனால இல்லைன்னு இல்லை இது. அதனால அது இல்லைன்னு இல்லை, கண்ணால் காண முடியாது, கண்ணால் காட்ட முடியாது. சரி, ஆத்மா அதுக்கு இறைவன் விட்டுட்டு உயிர்னு வச்சுக்குவேன். நீ உயிரோட இருக்கியா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டா நமக்கு சந்தேகமா இருக்கா? இல்லை, நான் உயிரோட தான் இருக்கேன், சந்தேகம் இல்லை. எல்லோரும் உயிரோட தான் இருக்கிறோம். இப்போ உயிர் என்று ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்களே, அதை நான் கண்ணுக்கு காமிங்க. உயிர் இருக்குன்னு சொல்றியே, கண்ணுக்கு காமினா காட்ட முடியுமான்னு? உயிரை காண முடியாது. அப்போ உயிரிடத்தில் கண்ணானது செல்லாது. உயிரை பார்க்கறது கண்ணு. எவ்வளோ உடம்பு எவ்வளோதான் நம்ம சயின்டிஃபிக்காக அறிவிய ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தாலும் போஸ்ட்மார்ட்டம் எப்போ பண்ணுறோம்? ஆள் போனதுக்கப்புறம் தான். அதனால் உயிரை பார்க்க முடியாது. அப்போ உயிரோடு இருக்கிற போது பார்க்கலாமான்னா, உயிரோடு இருக்கிற போது என்னதான் தேடினாலும் உடம்புக்குள்ளே உயிர் எங்கே இருக்குன்னே தெரியலை. அதனால் உயிர் இல்லைன்னு சொல்லி விடலாமான்னா, அதனால் என்ன தெரியுது? ஒன்று காணப்படவில்லை என்பதே அது இல்லை என்பதற்கான ஆதாரம் ஆகாது. ஒன்று தெரியலேங்கிறதுங்கிறது அது ஒரு ப்ரூஃப் கிடையாது. அது ஒரு ப்ரூஃப் கிடையாது. தெரியாமலும் இருக்கலாம். கொரோனா அப்படித்தானே இருந்துச்சு. கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரினம் எத்தனை லட்சம் பேரை காலி பண்ணி இருக்கு. அது கூட ஒரு மைக்ராஸ்கோப்ல பார்க்கலாம்னா அது இயங்குறதுக்கு காரணமா அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. அதுவே கண்ணுக்கு தெரியாததா இருக்கு. ஆனா அதை இயக்குகிறதாக அதற்குள்ள ஒரு உயிர் இருக்கு. அதை மைக்ராஸ்கோப்லையும் பார்க்க முடியாது. அப்ப இருக்கின்றது என்பது உண்மை. அதனால இந்த பிரம்மத்தினிடத்தில் கண்ணானது செல்லாது. பிரம்மத்தை நான் பார்க்கணும் அப்படின்னா அதுல கண்ணு பார்க்காது.
ஏன் பார்க்காதுங்கிறதுக்கான விளக்கம் அப்புறம் நம்ம விளக்கத்தில் பார்க்கலாம். இப்போ மந்திர அர்த்தத்தை மட்டும், சொல்லோட அர்த்தத்தை மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் பாஷ்யத்தில் அதற்கு விளக்கம் கொடுக்குறார். நம்ம அங்கே பார்க்கலாம் அடுத்தது. சரி, கண்ணால் பார்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்குது. கண்ணால் பார்க்க முடியாதுன்னா இந்திரியங்களுக்கு விஷயமாகாது. கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது, மூக்கு அப்படி இருக்குல்ல. நம்ம கண்ணுக்கே ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்தூலமாக இருக்கிற பொழுது தான் தெரியும். சூக்ஷ்மமான விஷயங்கள் காற்று கண்ணுக்கு தெரியுதானே? தெரியலையே. காற்று இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம கண்ணால் அதிசூக்ஷ்மமாக இருக்கிற ஒரு பொருள், கண்ணுக்கு தெரியாத பொருளும் உலகத்தில் இருக்குது. சில பொருள் காதால் கேட்க முடியும்னா, கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சிலது நாக்கால் சுவையால் உணர்ந்து கொள்ளலாம். அல்லது வாசனையினால தெரியும். மலருக்கு மனம் உண்டுனா எப்படி தெரியுது? கண்ணால் பார்த்தா தெரியுது. பூ தான் கண்ணுக்கு தெரியுதே ஒழிய அதோட வாசனை கண்ணுக்கு தெரியறதில்ல, காதுக்கும் கேட்கறதில்ல. ஆனால் மூக்குனால அதை உணர முடிகின்றது. அதுவும் இல்லைன்னா சிலது நாக்குக்கு சுவையா அறிந்து கொள்ள முடியும், அந்த இந்திரியத்துக்காக. சிலது தொட்டு உணர்ந்து கொள்ளலாம். இப்படி இது கண்ணுக்கு விஷயமாகிறது இல்லைங்கிறது மட்டும் இல்லை, இது வேற எதுக்கும் விஷயமாகாது. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு இந்த இந்திரியங்கள் எதற்கும் இது விஷயமாகக்கூடியது அல்ல. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் கண்ணுக்கு விஷயமாகலைனாலும் மனதுனால உணர்ந்து கொள்ளத்தக்கதாக இருக்கும், வாக்குனால சொல்லத்தக்கதாக இருக்கும். அதனால அடுத்த வாக்கியம் என்ன சொல்றாரு? வாயால சொல்லலாமேன்னு. அதனால அன்பு எப்படி இருக்கிறதுன்னு காட்ட முடியாது, ஆனா அப்பப்ப ஐ லவ் யூ சொல்லிக்கலாம். வாக்கால சொல்ல முடியுது இல்லை. அன்பை கண்ணால பார்க்க முடியுமா? காதால கேட்க முடியுமா? முடியாது. ஆனா அன்பு இருக்குங்கிறத வார்த்தையினால சொல்லலாம். அன்பை வார்த்தையினால கண்ணு, மூக்கு, குழந்தைகளை கொஞ்சிரோம்ல, அது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடா நம்ம வார்த்தைகள்ல சொல்றோம். அந்த மாதிரி அதை கடவுளை நீ சொல்ல முடியல, வாக்குல சொல்ல முடியுமானா அதை அந்த வார்த்தையை சொல்லுது. அதுக்கு சொல்றார், வாக் ந கச்சதின தத்ர வாக் ந கச்சதி. அங்கு வாக்கும் செல்லுபடி ஆகாதுன்னு. அது வாக்குக்கும் விஷயமாக கூடியது அல்ல. வார்த்தையிலையும் அதை பேச முடியாது, சொல்ல முடியாது. ஒரு ஸ்வீட்டை கொடுத்து சாப்பிட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இனிப்பா இருக்குன்னா. இனிப்பா இருக்குன்னா இனிப்புனா என்ன விளக்கம் சொல்லுங்க. இனிப்பா இருக்குன்னு சொல்லலாமே வெளிய இனிப்புக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ வார்த்தையில் விவரிக்க முடியாத ஒரு அனுபவம் தான் அது. இப்படி என்னதான் சொன்னாலும் விவரிக்க முடியாது. அதுலேயும் ரெண்டு இனிப்பு, ஒரு லட்டு ஒரு அல்வா கொடுத்தா, அல்வாவை சாப்பிட்டார் இனிப்பா இருக்குன்னா, லட்டை கொடுத்து லட்டை சாப்பிட்டார் இனிப்பா இருக்குன்னா, இந்த இனிப்புக்கும் அந்த இனிப்புக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுன்னா? இனிப்பே எப்படி சொல்ல முடியாது, அப்புறம் எப்படி வித்தியாசம் சொல்றது? அப்போ அனுபவித்தால் தான் தெரியும். அப்போ வார்த்தையில சொல்ல முடியாத ஒன்று இருக்கு. அந்த மாதிரி இது சொல்ல முடியாது, வார்த்தையிலையும் விவரிக்க முடியாது. அங்க வாக்கும் செல்லுபடியாகாது, பேச முடியாது. அதனால தான் தட்சிணாமூர்த்தி மௌனமா இருக்கிறார். மௌனம் வியாக்கியான மௌனமா சொல்லிக்கிட்டு இருக்கிறார். சரி, வாக்குக்கும் சொல்ல முடியாத சில விஷயங்களை மனதுல உணர்ந்து கொள்ள முடியும். மனதுனால உணர முடிய விஷயங்களை அன்பு அர்த்தையில கொஞ்சம் காமிச்சலாம், ஆனா மனதுல நமக்கு சில உணர்வுகள் இருக்கின்றது. மனதுனால உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கு. அப்படி இந்த கடவுளை மனதுனால உணர்ந்து கொள்ளலாமான ஆத்மாவை, பிரம்மத்தை, அதுவும் என்ன சொல்லுது? மனக நோ, நோனக நோதான். இங்கிலீஷ்ல நோன்னு சொல்றேன். நோங்கிற வார்த்தை ந உ ரெண்டு, சம்ஸ்கிருதத்துல ந உ ரெண்டு வார்த்தை. நக நோங்கிற அர்த்தம். நானா இல்லைங்கிற அர்த்தம். நானா இல்லை, ஊங்கிறதுக்கு நிச்சயமாக, நிச்சயார்த்தம். நீ ஊனா நிச்சயம். அப்ப ந ஊ சேர்ந்து நோன்னு இருக்கு. ந ஊ ந நிச்சயமாக இல்லை. நிச்சயமாக இல்லைன்னா அது மனதுக்கும் விஷயமாக கூடியது இல்லை. மனதினாலையும் அதை அறிந்து கொள்ள, மனதினாலேயோ புத்தியினாலேயோ அதை அறிந்து கொள்ள முடியாது. அப்புறம் எதுக்கு கிளாஸ்னா? ஆத்மாவை பத்தி தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு அதுக்கு சிஷ்யன் குருவிட்ட போனா அவர் குரு என்ன சொல்றார்? ஆத்மா உடம்புக்கு மேல ஆத்மா இருக்கு. சரி, அந்த ஆத்மாவை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அதை வாக்குல கண்ணால காட்ட முடியாது, வார்த்தையிலையும் சொல்ல முடியாது. சரி, மனசுல தியானம் பண்ணி நான் உணர்ந்து கொள்ளலாமாண்ணா? அப்படி தியானத்திலையும் உணர்ந்து கொள்ள முடியாதது அது. அதனால குரு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாருன்னா, ஆகவே ஏத்தத்து, ஏத்தத்துங்கிறது அடுத்த வார்த்தை.
ஏதத்து ஆகவே இந்த பிரம்மத்தை, இந்த ஆத்மாவை ந வித்மக குரு சொல்லிட்டார். அதனால இந்த ஆத்மாவை நாங்கள் அறியவில்லைன்ட்டார் அவரே. இந்த ஆத்மாவை, ஏன்னா அப்படி இருக்குல்ல, அது அப்படி இருக்கிற பொழுது ஆகவே நாங்கள் இந்த ஆத்மாவை அறியவில்லை அப்படின்னு குரு சொல்றார். இந்த ஆத்மாவை நாங்கள் அறியவில்லை. ஏன்னா இப்படி சொல்லிட்டு இந்த ஆத்மாவை நான் தெரிந்திருக்கிறேன்னாக்கா அது மனசுக்கு விஷயமாயிடுச்சுன்னு தானே அர்த்தம். ஆத்மாவை நான் பார்த்திருக்குன்னு சொன்னாலும் அப்போ முதல்ல சொன்ன வாக்கியம் பொய்யினாயிரும். அது கண்ணுக்கு விஷயமாகாதுன்னு சொல்லிட்டு கடவுள் கண்ணுக்கு விஷயமாக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்திருக்கிறேன்னு சொன்னாக்கா அது முரண்பாடு. முதல்ல சொன்ன வார்த்தை வாக்கியம் பொய்யானதா ஆயிரும். அப்புறம் அந்த ஆத்மாவை வாக்கில் சொல்ல முடியாது, சொல்கிறேன் கேளுன்னா அது எப்படிங்க என் வாயால் சொல்கிறதுன்னா, சரி சொல்லாதேண்ணா, அது எப்படிங்க சொல்லாமல் இருக்கு, கேளுங்கண்ணா இருக்குல்ல. அது வாயால் சொல்ல முடியாதுன்ட்டு அதுக்கு மேலே குரு உபதேசம் பண்ணாருன்னாக்கா வாயால் சொல்ல முடியும்னு ஆயிருக்கு, முரண்பாடாக ஆயிருக்கு. அதனால் மனசுக்கு அது எட்டாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை இப்படி உணர்ந்திருக்கிறேன், அனுபவித்து இருக்கிறேன்னு ஒரு வார்த்தையில் சொன்னாக்கா அதுவும் முரண்பாடாயிரும். அதனால் குரு என்ன சொல்லிட்டாரு, இது எல்லாம் இப்படி இருக்கிறதுனால நான் அதை அறியவில்லை, அதை நான் அறியவில்லை. அதனால் என்ன, அடுத்த வாக்கியம் யதா ஏதத்து யதா அனுசிஷ்யாத் ந விஜானீமக. ஆகவே இப்படி அது நான் அறியவில்லை என்பதனால் அதை எப்படி எடுத்து சொல்வது என்பதும் எனக்கு தெரியாது. எங்களுக்கும் பன்மையில சொல்றார், நான் மட்டும் இல்லை குரு பரம்பரைக்கே அப்படித்தான். அதனால அதை எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியவில்லை. அதனால நாங்கள் அதை அறியவும் இல்லை, அதை எப்படி சொல்வது என்று எங்களுக்கு தெரியவும் இல்லை அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம், அது விளக்கம் பார்க்கலாம். மந்திரார்த்தம் அப்படித்தான் இருக்கு. ஆனால் அதனால கிளாஸை முடிச்சுட்டு எந்திரிச்சு போயிடலாமான்னா குருவே தெரியலன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே பாடம் கேட்கறதுக்கு என்ன இருக்கு, வேற நல்ல குருவை பார்த்துக்கலாமா, எந்திரிச்சு போயிடலாமான்னா அதனால அடுத்த வார்த்தையை சொல்லிடுறாரு. 2வது வரி, அடுத்த வரி தத்து விதிதாத் அந்யதேவ அவிதிதாத் அதக. இது அது அறிந்ததற்கும் வேறானது, அறியப்பட்டதற்கும் அது வேறானது. அதுக்கப்புறம் அவிதிதாத் அதக, அது அறியப்படாததற்கும் வேறானது சொல்றார். அதுக்கு மேல விளக்கம் சொல்றார். அது கண்ணுக்கு விஷயமாக கூடியதல்ல, வாக்குக்கு விஷயமாக கூடியது அல்ல, அது மனதுக்கும் விஷயமாக கூடியது அல்ல. ஆகவே நாங்கள் அதை தெரிந்து கொள்ளவில்லை, எங்களுக்கு அது தெரியாது, அதை எப்படி எடுத்து சொல்றதுன்னு தெரியாது. இருந்தாலும் சொல்றேன், கொஞ்சம் கேளு. அது அறியப்பட்டதற்கும் வேறானது, அறியப்படாததற்கும் வேறானது. இது ஏ நக தத் வியாச்ச சக்ஷிரே. இவ்வாறு எங்களுக்கு அந்த பிரம்மத்தை குருமார்கள், பெரியோர்கள் யார் தெளிவாக உபதேசித்தனரோ அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை நான் குருவிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட பிரம்மத்தை, இப்படி இருக்கிற ஒரு வஸ்துவை நாங்கள் எங்களோட குருவிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதனால தேஷாம், அதை நம்ம சேர்த்துக்கொள்ளணும், பூர்வேஷாம் வச்சனம் சுஷும. இப்படி நாங்கள் ஆச்சாரியரிடமிருந்து பரம்பரையாக ஆகவே இந்த விஷயமானது பரம்பரையாக தெரிந்து கொள்ள வேண்டியது. அழகும் சுருக்கமாக சொன்ன என்னன்னா, அது தெரிந்து கொள்ள முடியாது. அதே சமயம் குரு பரம்பரை, குரு உபதேசத்தின் வாயிலாக மட்டுமே அதை தெரிந்து கொள்ள முடியும். அவ்வளோதான். எப்படிங்கிறதுக்கு விளக்கம் பார்க்கலாம். பாஷ்யம் இருக்கு, விரிவான விளக்கம் இருக்கு. இங்க தெரிந்து கொள்ள முடியாது, பார்க்க முடியாது, கேட்க முடியாது, வார்த்தையில சொல்ல முடியாது, மனதினால உணர்ந்து கொள்ள முடியாது என்று சொன்னதோட தாற்பயம் அறியப்படும் பொருளாக அதை அறிந்து கொள்ள முடியாது. அதான் விஷயம். அதுதான் அது சொல்ற நேரடியாக அப்படி சொல்லாமல், இது மற்ற நம்ம உலக பொருள்களை பார்க்கிற மாதிரி அறியப்படும் பொருளை, அதாவது ஆப்ஜெக்டாக நம்மளால் பார்க்க முடியாது. அதை ஏன்னா அது சப்ஜெக்டாக இருக்குது.
நான்கிறத நான் எப்படி ஆப்ஜெக்டாக பார்க்க முடியும்? எனக்கு வெளியே இருக்க ஆளை கண்ணால் பார்க்க முடியும். கண்ணுக்கு பின்னாடி கண்ணு பார்க்கறதுக்கு காரணமாக எது இருக்கோ அதை கண்ணால் பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது. இந்த லைட்டு அதற்கு வெளியே இருக்கிற எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தலாம். ஆனால் லைட்டு எரியதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த மின்சாரத்தை இந்த லைட்டு பிரகாசப்படுத்துமான்னு படுத்த முடியாதே. அப்போ என்னது? அந்த லைட்டுக்கு விஷயமாகாததுன்னா, கண்ணுக்கு விஷயமாகாததுன்னா கண்ணால் அறியப்படும் பொருளாக அதை பார்க்க முடியாது. கண்ணுக்கு பின்னால் இருப்பது எது இருக்கிறதுனால கண்ணு பார்க்கிறதோ அது ஆத்மான்னு முன்னாடி சொன்னார். ஆகவே அது அறியப்படும் பொருளாக ஒரு பொழுதும் வராது. அது அறிபவனின் சொரூபமாக இருப்பது. அதனால நீ உயிரோடு இருக்கிறாயா இல்லையா அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம்? உயிர்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம்? உயிரை எடுத்து காட்ட முடியுமான்னா நான் இருக்கிறேங்கிறதே பிரமாணம். நான் இருக்கிறேன் என்பதை நான் உணர்கிறேங்கிறதா பிரமாணம். நான் இருக்கிறேன்னா நான் உயிரோட இருக்கிறேன் என்பதே உயிர் இருக்கிறது என்பதற்கான பிரமாணம். நான் இருக்கிறேன் என்பதை உணர்கிறேன் என்பதே உடம்புக்கு வேறாக ஒரு உயிரானது இருக்கின்றது என்பதற்கு ஆதாரமாக ஆகின்றது. ஏன்னா அது இந்த உடம்பு விட்டு போயிட்டா நீ இருக்கியான்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா பதில் சொல்றதுக்கு ஆளு இல்லாம அவர் உடம்பு விட்டு போயிட்டாருனாக்கா என்ன கேள்வி கேட்டாலும் பதில் வராது. அப்ப அவர் இருக்கிறேங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா அவர் வாயை திறந்து பேசிக்கிட்டு இருக்காருங்கிறத பிரமாணம். அதனால உயிர் இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது அப்படிங்கிறது அறியப்படும் பொருளாக, இந்த ஆத்மாவானது அறியப்படும் பொருளாக ஒரு பொருளும் அறியப்பட முடியாது. அறிபவனுடைய சொரூபமாக அது இருக்கின்றது. அதான் விஷயம். இதற்கான விளக்கங்களை நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் அப்பிரமேயம் என்பது ஆத்மா அப்பிரமேயம். அது பிரமாண அகோச்சரம், பிரமாணத்திற்கு விஷயம் ஆகாதது. அதனால் இதில் 3 விஷயம் இருக்குது. டெக்னிக்கலாக கொஞ்சம் சம்ஸ்கிருத வார்த்தையும் சொல்கிறேன். நான் தொடர்ந்து நம்ம உபனிஷத்தில் தொடர்ந்து படிக்கிற பொழுது இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கணும். இதுங்க சுருக்கமாக சொன்னால் நம்ம லக்ஷணாவிருத்தி பார்க்க போகிறோம். அங்கே அப்பிரமேயம்ங்கிறதுக்கு கேம்பில் நமக்கு டெக்ஸ்டே லக்ஷணாவிருத்தி தான். லக்ஷணாவிருத்தியில் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரம்ம லக்ஷணமும், பிரம்மத்தோட ஒவ்வொரு லக்ஷணத்துக்கும் விளக்கமாக ஒவ்வொரு பாட்டு இருக்குது. அப்பிரமேயம்னு அங்கேயும் வரும். அப்பிரமேயம்னா அறியப்படும் விஷயம். விஷயங்கிறதுக்கு அப்பிரமேயம்னு பேர். நான் பார்க்கிறேன்னா பார்ப்பவன் இருக்கிறான். பார்க்கப்படும் பொருள்ங்கிறது இருக்கு. பார்க்கப்படும் பொருளுக்கு பிரமேயம்னு பேர். பார்ப்பவனுக்கு பிரமாதா அப்படின்னு பேர், அல்லது திரஷ்டான்னு பேர். திருஷ்யம் திரஷ்டா. பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள், அல்லது அறிபவன் அறியப்படும் பொருள். அறிபவனுக்கு பிரமாதான்னு பேர், அறியப்படும் பொருளுக்கு பிரமேயம்னு பேர். அப்புறம் இந்த பிரமாதா நான் பார்க்கிறேன் அப்படிங்கிற பொழுது எதனால பார்க்கிறேன்? கண்ணால் பார்க்கிறேன். கண்ணுன்னு நடுவில் ஒன்று இருக்கு, ஒரு மீடியம் இருக்கே, அதற்கு பிரமாணம்னு பேர். அப்போ அறிபவனாகிய நான் கண்கிற கருவியை கொண்டு அறியப்படும் பொருள்களை அறிகின்றேன். இப்போ அறியப்படும் பொருள் எங்கே இருக்கு? அறிபவனாகிய எனக்கு கண்ணுக்கு வெளியே இருக்கு. நான் எந்த சாதனத்தை பயன்படுத்துகிறேனோ அந்த சாதனத்துக்கு புறத்தில் அந்த பொருள் இருக்கின்றது. பார்ப்பவன் இங்கே இருக்கிறேன், பார்க்கிற ஒரு சாதனம் என்னிடத்துல இருக்கு, அதற்கு புறத்தில் பார்க்கப்படும் பொருளானது இருக்கின்றது. இந்த பார்ப்பவன் என்னைக்காவது பார்க்கப்படும் பொருளாக வர முடியுமானா? கண்ணை உள்ள திருப்பி பார்க்கலாமா? உள்ள திருப்பி பார்க்க பார்ப்பவன் இருக்கிறான், அவ்வளவுதான். பார்க்கப்படும் பொருள் பார்க்கப்படுவதினாலேயே பார்ப்பவன் என்று ஒருவன் இருக்கின்றான். நல்லா கேமராவில் ஒரு ஃபோட்டோ இருந்ததுன்னா, கேமராவில் ஒரு ஃபோட்டோவை பார்க்குறான்னா, கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோவை பார்க்குறான்னாக்கா அந்த இடத்துல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 2 பேர் இருந்திருப்பாங்க. இப்போ செல்ஃபியில் வேற விஷயம். அதனால ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா அதில் ஒருத்தர் இருக்கிறார், இல்லை 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர் மட்டும் இல்லை, 11ஆவது ஆள் அவங்க ஒரு ஆள் இருந்திருக்கிறார். இல்லை ஒரு ஃபோட்டோ இருக்குனாக்கா அந்த ஃபோட்டோவை எடுத்தவனும் அந்த இடத்துல இறந்திருக்கிறான்னு அர்த்தம். அதனால் அறியப்படும் பொருள்னு ஒன்று இருக்கிறதுனாலேயே அறிபவன் ஒருவன் இருக்கிறான். அந்த அறிபவன் ஒரு பொழுதும் அறியப்படும் பொருளாக ஆவது இல்லை. அது அங்கே விஷயம். அதனால் அறியப்படும் பொருளாக அவனை அறிந்து கொள்ள முடியாது.
அறிபவனாகவே அவனை அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இன்னும் விளக்கம் அடுத்தடுத்த மந்திரங்கள்ல மேலும் விளக்கம் வரும். இந்த மந்திரத்துல ஆச்சாரியர் பாஷ்யத்துல என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். அதனால இது இப்போ பிரமேயம்னா அறியப்படும் பொருள், ஆப்ஜெக்ட். அப்பிரமேயம்னா அறியப்படும் பொருள் ஆகாதது. அறியப்படும் பொருள் ஆகாதது. அறிபவனுக்கும் ஆதாரமாக இருப்பது. இதில் நம்ம இன்னொரு இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த ஆத்மா சரி, நமக்கு உடம்புக்குள்ள இருக்க ஆத்மா, அதனால் அது வெளியே இல்லை, பார்க்க முடியாது. நானே என்னை பார்க்க முடியாது, கண்ணாடியில் வேணால் பார்க்கலாம். அதுவும் கூட முகத்தோட நிழல் தான். பார்ப்பவன் என்னைக்குமே கண்ணுக்கு பின்னாடி இருக்கிறான், நான்கிறது உணரப்படுகிறது. ஓகே, இந்த ஆத்மா அது கடவுள், பிரம்மம் தான் ஆத்மாவாக இருக்கிறதுன்னு சொல்லுகிறீர்களே, பிரம்மம்னா கடவுள் அப்படிங்கிறதும் சொல்லுகிறீர்கள். இப்போ கடவுளை பார்க்க முடியுமா, முடியாதான்னு? கடவுளை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள்ல. நம்ம புராண இதிகாசங்களில் பார்த்தா தபஸ் பண்ணார், 100 வருடம், 500 வருடம், 1000 வருடம் தபஸ் பண்ணார், கடுமையாக தபஸ் பண்ணார். பிரம்மா வந்தார், சிவன் வந்தார், விஷ்ணு வந்தார், காட்சி கொடுத்தார், வரம் கொடுத்தார், போனார், பார்க்கிறோம். அப்போ அவர்களெல்லாம் பார்த்திருக்கிறார்களே. மற்ற மதத்தில் வேணால் பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம், ஏன்னா அவன் ரூபம் இல்லைன்னு சொல்கிறான், இல்லை நாஸ்திகர் பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். மற்ற மத நம்பிக்கைகளில் அது முடியாது, வாய்ப்பு இல்லை. வந்தாலுமே அவன் ஒத்துக்க மாட்டான், ஏன்னா அவன் புக்கில் இல்லை. அதனால கடவுள், நான் தான் இந்த புக்கை உபதேசம் பண்ண ஆளு அப்படின்னு நான் தான் கடவுள்னு சொன்னாலும் எங்கள் இறை தூதர் பார்க்கல, அதனால நீ இல்லைன்னு சொல்லிடுவான். ஆனால் நம்ம மதத்தில் அப்படி இல்லை. எத்தனையோ அடியார்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், யோகிகள், ஞானிகள் இருந்து பார்த்திருக்கிறார்கள். தங்கள் பார்த்த அனுபவத்தை அப்படியே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், பாடல்களாக சொல்லி இருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறதுங்கிறதுக்கான வழிமுறைகளையும் சொல்லி இருக்கிறார்கள். ராமநாமத்தை தொடர்ந்து சொல்லு, ராமன் காட்சி கொடுப்பார்னா. இல்லை ஹரே கிருஷ்ணா நாமத்தை சொல்லு, கிருஷ்ணர் காட்சி கொடுப்பார். இல்லை ஓம் நம சிவாய 1 கோடி ஜபம் பண்ணு, காட்சி கொடுப்பார்னா. அப்போ காட்சி கொடுக்கறதுங்கிறது இருக்கிறது. அது கடவுள் இல்லையானா? கடவுள் தான். அந்த கடவுள் அவர் விரும்பி ஒரு மேக்கப் போட்டு வர்ற பொழுது, ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு வர்ற பொழுது பார்க்கலாமே ஒழிய, மற்றபடி அவருடைய வாஸ்தவமான ஸ்வரூபம் உணர்ந்து கொள்ளத்தக்கது. அதனால நிர்குண பிரம்மமா, நிர்குணமா இருக்கிற பரம்பொருளை பார்க்க முடியாது. அந்த பரம்பொருள் அவர் விரும்பி அவருடைய மாயா சக்தியினால ஒரு உருவத்தை எடுத்து கொண்டு வந்தா பார்க்கலாம். அப்ப பார்க்கலாம். அதனால காற்றா இருக்கிற பொழுது, நீராவியா இருக்கிற பொழுது பார்க்க முடியாது. காற்றை குளிர்வித்தா, காற்று குளிர்ந்து அது நீராவியா, அப்புறம் அது இன்னும் குளிர்ந்து பனிக்கட்டியானா பார்க்கலாம். பனிக்கட்டியா இருக்கிற பொழுது அது பார்க்கலாம். அது பனிக்கட்டி உருகி நீர் ஆவியானா பார்க்க முடியாது. அப்போ பார்க்க முடியாத ஒன்றே தான் விரும்பி பார்க்கின்ற ஒரு வடிவமாக ஏதோ ஒரு சக்தியினால சக்தியோட சேர்ந்து பார்க்கக்கூடிய ரூபத்துல வருது. அப்படி நாம பார்க்கலாம். அதை சாஸ்திரம் இல்லைன்னு சொல்லலாம், மறுக்கலை. அதை பார்ப்பதற்கான உபாயமும் சொல்லுகிறது. நம்ம எப்படி தியானம் பண்றோமோ அப்படி அந்த ரூபத்துல அவர் காட்சி கொடுப்பாருங்கிறது இருக்கு. அதெல்லாம் இங்க மறுக்கலை. அதெல்லாம் புராண இதிகாச விஷயங்கள். உபனிஷத் அந்த இறைவன், அப்படி ரூபமா வருகின்ற இறைவனுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற தத்துவம் அதை சொல்லுகின்றது. ஏன்னா ராமரா வந்தார்னா அப்புறம் திரும்ப போயிட்டார். வந்த வேலையை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னது, அவதார நோக்கம் முடிஞ்சதுனாக்க திரும்ப அந்த சரீரத்தை விட்டுட்டு போயிடுறார். அந்த சரீரத்திலேயே அப்ப சரீரம்ங்கிறத அவர் விரும்பி எடுத்துக்கொண்ட ஒரு உடல் தான். தற்காலிகமாக அவர் எடுத்துக்கொண்ட ஒரு தோற்றம் தானே வெளியே. அதற்கான வேலை முடிந்த உடனே அந்த சரீரத்தை விட்டு போயிடுற. கிருஷ்ணரா வந்தாலும் பூர்ணாவதாரம்னாலும் அந்த கிருஷ்ண சரீரத்தை விட்டுட்டு அவர் சென்று விடுகிறார். அப்படி சென்ற ஆள் எங்கேனா, அவர் எங்கன்னா வைகுண்டத்துல இருக்காருன்னா, வைகுண்டத்துல இருக்கிறவர் வந்தார், இருந்தார், திரும்ப போனார். அப்ப அதுவும் தற்காலிகமான உருவம்ங்கிறது தெரிகின்றது. அதனால அதற்கும் ஆதாரமாக இருக்கிற பிரம்மம் அது அறியப்படும் பொருளாக அறியப்படக்கூடியது அல்ல. அறிபவனின் சொரூபமாக நான் என்று உணர்ந்து கொள்ளத்தக்கது. அது எப்படிங்கிறதெல்லாம் என்ன விளக்கம் அடுத்தடுத்த மந்திரங்கள்ல நம்ம பார்க்கலாம். இதுதான் இந்த மந்திரத்துக்கான. அதனால குரு என்ன சொல்றார், அறியப்படும் பொருளாக நான் அதனால நாங்கள் அறியவில்லைன்னா அது கண்ணுக்கு விஷயமாகாததுங்கிற பொழுது அறியப்படும் பொருளாக கண்ணுக்கு விஷயமாகாதது. கண்ணுக்கு விஷயம் ஆகலைன்னா அதை பற்றி வாக்குனால வர்ணிக்கிறதுங்கிறதும்
முடியாது. நம்ம கண்ணால் பார்க்கறது தானே இப்படி இருந்தது, கருப்பாக இருந்தது, சிவப்பாக இருந்தது, நெட்டையாக இருந்தது, குட்டையாக இருந்தது, நீ கடவுளை எப்படி பார்த்தேன்னா உடனே ஒரு உருவ வர்ணனை சொல்லலாம். அதனால் அப்படி கண்ணுக்கு தெரியறத வர்ணிக்கலாம், தெரியாதுங்கிறதுனால வாக்குலேயும் அதை வர்ணிக்க முடியாது. அதனால் அது மனசுக்கு விஷயமாகாது. ஆகவே அறியப்படும் பொருளாக அது அறியப்படவில்லை. அதனால் குரு என்ன சொல்கிறார், நாங்கள் அதை அறியவில்லைன்னா அறியப்படும் பொருளாக நாங்கள் அதை அறியவில்லை. அறிபவனாக ஆத்மாவாக நான் என்று நாங்கள் உணர்ந்திருக்கிறோமே ஒழிய எனக்கு அந்நியமாக நாங்கள் அதை அறியவில்லை, பார்க்கவில்லை. அப்படி பார்த்தாக்க அவர் வேற நான் வேறங்கிற துவைத்தம் வருது. அப்படி வந்து காட்சி கொடுக்குற கடவுள் என்ன பண்ணுவார், வரம் கொடுத்துட்டு போயிடுவார். பெர்மனண்ட்டாக இருக்க மாட்டார்ல. ஒரு 50 வருஷம் 100 வருஷம் தபஸ் பண்ணாருன்னா வந்து மகனே உன்னுடைய தபத்தை மெச்சினோம், என்ன வரம் வேண்டும் கேள்னா வரத்தை கேட்ட உடனே கொடுத்துட்டு அடுத்த க்ஷணம் மறைஞ்சு போயிடுவார். அப்போ அந்த கடவுள், காட்சி கொடுக்குற கடவுள் காட்சி கொடுத்துட்டு போய்விடுவார், நிரந்தரமா இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் என்னது, திரும்ப அந்த காட்சி எப்போ வருமோ அப்படின்னு ஏங்கி கொண்டு இருக்கணும். திரும்ப ஒரு 1000 வருஷம் தபஸ் பண்ணணும்னா அப்பதான். இல்லைன்னா அவர் காட்சி கொடுத்ததை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அப்போ நம்ம பிரச்சனை தீராது. அவர் என்ன வரம் கொடுத்தாரோ அதுவே புதிய பிரச்சனையாகும். இதனால அசுரர்களுக்கு அப்படித்தானே, என்னெல்லாம் வரம் கொடுத்தானோ அதான் அவனுக்கு பிரச்சனையே. குழந்தை இல்லைன்னு நாம வரம் கேட்டாக்கா குழந்தை கொடுத்துறாரு, அப்புறம் பிரச்சனையே என்னன்னா அதான் பிரச்சனை. செல்வம் இல்லைன்னா சச்சுக்கு அந்த தபஸ் பண்ணா அதுக்கான தகுதி இருந்தா வரம் கொடுத்துட்டு போயிடுறாரு, அப்புறம் பிரச்சனை என்னது, அந்த செல்வம் தான் பிரச்சனை, அதே தான் பிரச்சனை. அதனால பிரச்சனை நிரந்தரமா தீராது. கடவுள் வரலாம், காட்சி கொடுக்கலாம், நம்ம கேட்கிறத கொடுப்பார், கொடுத்துட்டு அவர் மறைந்து போயிடுவார், பெர்மனண்டா நம்ம கூடயே இருக்க மாட்டார். பெர்மனண்டா கூடயே இருந்தா பிரச்சனையை அவர் பார்த்துக்கலாம்னு சொல்லலாம், போயிடுவார். அவர் கொடுத்த வரம் அது நமக்கு அடுத்த பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால இப்படியெல்லாம் புராண இதிகாசப்படி கடவுளை பார்க்கறது, வரம் வாங்கிறதெல்லாம் அது சாத்தியம்தான். ஆனால் அது நமக்கு நிரந்தரமான தீர்வாக இருக்காது. அந்த கடவுள் நிரந்தரமா நம்ம கூடவே இருக்கணும்னா அவர் அப்படி இருக்கக்கூடிய கடவுள் ஒரே ஒரு கிருஷ்ணர் வந்து கூடயே இருந்தாக்கா அப்புறம் அடுத்த ஆளுக்கு என்ன பண்றது? அப்போ அடுத்த ஆளுக்கு அவரு இன்னொரு டூப்பு. இப்போ கோபியருக்கு எப்படி எத்தனை கோபியர் இருந்தாரோ அத்தனை கிருஷ்ணரா காட்சி கொடுத்த மாதிரி ஒவ்வொரு பக்தருக்கும் ஒவ்வொரு ரூபமா அவர் காட்சி கொடுத்து கொண்டே இருப்பார். அப்ப அத்தனை விதமா வர்றாருங்கிறதுனாலேயே அது ஒரிஜினல் இல்லைன்னு தெரியுது. ஒரிஜினல் இல்லை. அப்ப ஒரிஜினலா அவர் எப்படி இருப்பார்? அவர் வந்து அதிசூக்ஷ்மமானவராக அப்படியே ஆத்மாவா இருக்கிறார். சர்வ வியாபகமா ஆகாசம் போல காற்றை போல இருக்கிறார். அப்படி அவர் எங்கும் இருக்கிறார். அப்படிங்கிற பொழுதுதான் அவர் ஆத்மாவாக இருக்கின்றார். அதனால கடவுள் நிரந்தரமாக நம்முடன் இருக்கிறார் என்றார், அவர் ஆத்மாவாக இருந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவர் தான் இருக்கிறார், நாம தான் அவரோட டூப்பா இருக்கிறோம். ஆத்மாதான் உண்மையில் இருக்கிறது. அப்படின்னா இந்த அகங்காரம்ங்கிறது என்னது? அவருடைய நிழல், அவ்வளவுதான். அவருடைய ஒரு நிழல் தான் அகங்காரம். ஆனா அந்த நிஜமான ஆத்மாவை அறியாமல் நிழலான அகங்காரத்தை சத்தியம் என்றும் அதுவே நான் என்றும் நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய துன்பத்திற்கு காரணம். அதனால இந்த அகங்காரம் நிழல்னு புரிந்து கொண்டு அகங்காரத்தை விட்டுட்டு ஆத்மா இறைவன் என்று சும்மா இருந்தா அதுதான் முக்தி, அதான் மோட்சம், அவ்வளவுதான். அதனால கடவுளை அறிவதற்கு என்ன பண்ணலாம்னா, இல்லை கடவுளை அடைவதற்கு என்ன பண்ணலாம்னா, ஒன்றும் பண்ண வேணாம், சும்மா இருந்தா போதும். அகங்காரத்தை, நான் அவருக்கு வேறானவன்கிற எண்ணத்தை விட்டுட்டு சும்மா இருந்தா போதுமானது. அது பின்னாடி பிரயோஜனமா பின்னாடி வரும். ஆனா அறியப்படும் விஷயம் அவர் அல்லேங்கிறத புரிந்து கொள்ளணும். ஆப்ஜெக்டாக அறியப்படும் பொருளாக அறியத்தக்கவர் அல்ல. அப்படி நாங்களும் அறியவில்லை. அதே சமயம் அறிபவனாக நாங்கள் அவரை அறிந்திருக்கிறோம். அது எப்படி தெரிந்து கொண்டது? குரு பரம்பரை, குரு உபதேசத்தினால தெரிந்து கொண்டோம். ஆகவே நீயும் நான் சொல்றத கவனமா காதுல கேட்டா, அடுத்த வகுப்புக்கு ரெகுலரா வந்தா உணர்ந்து கொள்ள முடியும். பாஷ்யத்துக்கு போவோம், நேரமாச்சு. பாஷ்யம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு, நான் சொல்றேன், திரும்ப சொல்லுங்க. சுருக்கமான பாஷ்யம் தான். ஏன்னா அடுத்தடுத்த மந்திரங்களே இதற்கு விளக்கமா வரப்போகுது. ஆச்சாரியர் ரொம்ப சுருக்கமா சொல்றார். ந தத்ர
தஸ்மின் பிரம்மணி சக்ஷுः கச்சதி ஸ்வாத்மனி கமன அசம்பவாத் ததா ந வாக் கச்சதி வாச்சாஹி शब्द उच्चार्यमानः अभिधेयं प्रकाशयति यदा तदा अभिधेयं प्रति वाक् गच्छति इति उच्यते। तस्य च शब्दस्य तत् निर्वर्तकस्य च करणस्य आत्मा ब्रह्म अतः न वाग्गच्छति यथा अस्मिन् दाहकः अग्निः यथा अग्निः दाहकः प्रकाशकः च अपि सन् नहि आत्मानं प्रकाशयति दहति वा तद्वत् न சக்ஷுர்கச்சதி ந வாக் கச்சதி. இந்த ரெண்டுக்குமான அர்த்தம் நம்ம தமிழில் பார்த்தோம்னாக்கா, நம்மள்ட்ட தமிழில் புக்கு இருக்குன்னு சொல்கிறேன், 21வது பக்கத்தில் அந்த பத உரைன்னு போட்டிருக்கு. அதற்கு கீழே இதில் அந்த 3வது மந்திரத்தை 2ஆக பிரித்து இங்கே போட்டிருக்கு. நம்ம படிக்கிற போது ரெண்டும் சேர்ந்து இருந்தது 3, 4ன்னு. 3வது மந்திரம் 2ஆக பிரித்து 3, 4ன்னு அடுத்தடுத்த மந்திரமாக இருக்கு. கண் செல்வது இல்லை, கண்ணால் அதை அறிய முடியாது. இந்த ஆத்மாவை கண்ணால் அறிய முடியாது. ஏன் அறிய முடியாது? அதற்கான காரணம், யாது காரணத்தால் ஸ்ரோத்ராதிகளுக்கு ஸ்ரோத்ராதியாயும், முன்னாடி சொன்னமே போன மந்திரத்தில் பார்த்தோமே, அது காதுக்கு காது, கண்ணுக்கு கண், அப்புறம் வாக்குக்கு வாக்கு, பிராணனுக்கு பிராணன் என்றெல்லாம் சென்ற மந்திரத்தில் எது சொல்லப்பட்டதோ. அதனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கு பின்னாடி இருக்கு, அது அதுவாக இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. அப்படி எது இருக்கோ அதுக்கு தான் ஆத்மானு பேர். அதனால் எது எது அதுவாக இருப்பதற்கு எது காரணமாக இருக்கிறதோ அதற்கு ஆத்மானு பேர். எது அதுவாக இருப்பதற்கு எது காரணமாக இருக்கிறதோ அதற்கு ஆத்மானு பேரு. அதாவது எது இருந்தா அது இருக்குமோ, எது இல்லைன்னா அது இருக்காதோ, அது அதனுடைய ஆத்மா. அப்படி ஆத்மாவாக, அப்ப அது கண்ணுக்கு பின்னாடி இருக்கிறது, கண்ணுக்கு கண்ணாக, காதுக்கு காதாக இருக்கிறது. ஸ்ரோத்ராதிகளுக்கு ஸ்ரோத்ராதியாயும் ஆத்மாவானதாகவும் பிரம்மம் இருக்கின்றது. அந்த பிரம்மம் தான் ஆத்மாவாக காதுக்கு பின்னாடி காதாக இருக்கின்றது. அந்த காரணத்தினால், அக்காரணத்தினால் அந்த பிரம்மத்தினிடத்தில் கண் செல்வது இல்லை. ஏன்னா அது கண்ணுக்கு பின்னால் இருக்கின்றது. கண் எதனால பார்க்கிறதோ அது ஆத்மா, அது பிரம்மம். ஆகவே அதை கண்ணால் பார்க்க முடியாது. ஒருத்தர் இருட்டா இருந்தது, டார்ச் லைட் எடுத்தார், டார்ச் அடித்தார், நல்லா பிரைட்டாக வெளிச்சம் வந்தது. ஆனால் இவ்வளவு நல்லா வெளிச்சம் கொடுக்குது, ரொம்ப நல்ல தரமான டார்ச்சாக இருக்குமோ, இதற்குள்ளே என்ன பேட்டரி வச்சுருப்பான், எந்த மாதிரி பேட்டரி வச்சுருப்பான், அந்த பேட்டரியை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி பிரித்து பேட்டரி எடுத்து லைட்டுக்கு முன்னாடி வச்சா லைட் எரியுமான். அவன் என்ன, பேட்டரி எடுத்த உடனே லைட்டு போச்சுன்னா, அவன் எந்த மின்கலம் இருக்கிறதுனால அந்த மின் விளக்கு ஒளிர்கிறதோ அந்த மின் விளக்கால் அந்த மின்கலத்தை ஒளிர்விக்க முடியாது. அவ்வளோதான் விஷயம். அது மாதிரி எந்த ஆத்மா இருக்கிறதுனால கண்ணு பார்க்குதோ அந்த கண்ணால் ஆத்மாவை காண முடியாது. அதனால கண் செல்வது இல்லை. அவற்றுக்கு சொந்த ஆத்மாவிடத்தில் கதி சம்பவிக்க முடியாதிருப்பதே அதன் காரணமாகும். அதனால காரணம் என்னது? தன்னிடத்திலேயே அது செல்ல முடியாது என்பதனால். நம்ம கண்ணையே நம்மால பார்க்க முடியாது. நம்ம கண்ணால எல்லாவற்றையும் பார்க்கிறோம், நம்முடைய கண்ணை நம்மால் பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது. கண்ணாடியில பார்க்கிறேன், கண்ணாடியில பார்க்கறதும் கண்ணோட நிழல் தான், அதோட பிரதிபிம்பத்தை தான் நம்ம பார்க்கிறோமே ஒழிய நம்முடைய கண்ணை நம்மால நேரடியா
பார்க்க முடியாது. ஒருவேளை ஸ்தூலமான கண்ணை பார்க்க முடிஞ்சாலும் உள்ள இருக்கக்கூடிய பார்க்கும் சக்தியை பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது. கண்ணுக்கு வேற பார்க்கும் சக்தி இருக்கு, அதோட சம்பந்தத்தினால தான் கண்ணு பார்க்குது. இந்த கண்ணால் அதனுடைய பார்க்கும் சக்தியை பார்க்க முடியுமான்னு அது முடியாது. அதனால் அடுத்த ஆள், நான் என் கண்ணை பார்க்க முடியல, அடுத்த ஆள் கண்ணை பார்க்கிறேனே, அது முடியும்ல. இது மாதிரி என்னுடைய ஆத்மாவை என்னால் பார்க்க முடியாமல் இருக்கலாம், அடுத்த ஆளோட ஆத்மாவை நான் பார்க்கிறேனேனா அதுவும் முடியாது. கண் டாக்டர் கண்ணை பார்க்கிறாருன்னா கண் டாக்டர் கண்ணை தான் பார்க்க முடியுமே ஒழிய பார்க்கும் சக்தியை பார்க்க முடியாது. அவ்வளோதான். என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியலைங்கிற, நான் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டேன், பார்க்கும் சக்தியை கொண்டு வர முடியலேன்னு இருக்குல்ல. பிறவியிலேருந்தே தெரியலை, அல்லது குறிப்பிட்ட காலத்தில் போயிருச்சு, எல்லாம் மருத்துவம் பார்த்தாலும் ஸ்தூல பாகங்களை சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ண முடியுது. சரி பண்ண முடியலைன்னா அவர்னால பார்க்கும் சக்தியை கொண்டு வர முடியலை. அப்போ கண் டாக்டர்னாலையும் கண்ணை தான் பார்க்க முடியுமே இல்லையே, அடுத்தவருடைய பார்க்கும் சக்தியை கூட பார்க்க முடியாது. அடுத்தவருடைய கண்ணை பார்க்கலாம், தன்னுடைய பார்க்கும் சக்தியை பார்க்க முடியாத மாதிரி இன்னொருத்தருடைய பார்க்கும் சக்தியை கூட அந்த மருத்துவரால் பார்க்க முடியாது. அதிசூக்ஷமானது அதான். அதனால அந்த கதி சொந்த ஆத்மாவிடத்தில்னா தனக்கு ஆதாரமாக தனக்கு உள்ளே இருப்பதனிடத்தில் செல்லுதல் என்பது சம்பவிக்க முடியாது. அதனால கத்தினா போறது, சம்பவிக்க முடியாது இருப்பதே அதன் காரணம் ஆகும். அதனால பார்க்க முடியாது. அதேதான் வாக்குக்கும். அதனால அவ்விதமே வாக்கும் செல்லுவது இல்லை. வாக்கும் அதே மாதிரி பேசுறதுக்கு காரணமா எது இருக்கோ அதை வார்த்தைகளால நம்ம சொல்ல முடியாது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே வெளியே, இந்த பேச்சு எப்படி வருதுங்கிறத நமக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? மனசுக்கு தோணுது, மனசுல வருது, வார்த்தையில பேசிக்கிறோமே வெளியே, இந்த பேச்சை நம்ம உண்டு பண்றோமான, அது வருது, சப்தத்தை தான் நம்ம கொடுக்குறோமே வெளியே, எங்க இருந்து அந்த சப்தம் எப்படி கிளம்பி வருது? நாளைக்கு பேச முடியாம திடீர் பேபேன்னு ஆயிட்டாக்க என்ன பண்ண முடியும்? எங்க போச்சு? வாய் அப்படியே தானே இருக்கு, ஸ்தூலமா இருக்க வாய் அப்படியே தான் இருக்கு. ஏதோ ஒரு தாக்கம் வந்து மாறி போச்சுனாக்க சொல்ல முடியல. அப்ப பேச்சை நாமளா உண்டு பண்ணோம். நாம இத்தனை நாள் நான் தான் ரொம்ப சாமர்த்தியமான பேச்சாளர்னா பேச முடியாம போயிடுறான். அப்ப பேச்சுங்கிறதே அவனுடைய கையில இல்லாமல் இருக்கின்றது. அந்த பேசுவதற்கு இது நாள் வரைக்கும் எது காரணமாக இருந்ததோ அதை பத்தி எந்த பேச்சும் கிடையாது. அதை பத்தி எந்த விதத்திலையும் நம்ம வர்ணிக்க முடியாது, சொல்ல முடியாது. அதனால பேச்சும் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் ஆச்சாரியர். அவ்விதமே வாக்கும் செல்வதில்லை. ஏன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். வாக்குனா என்னங்கிறதுக்கு சப்தம், நாமம், தேயம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். வாக்கினால் உச்சரிக்கப்படும் சப்தமானது, வாக்குனால ஒரு சொல்றோம், அதுக்கு அபிதேயம்னா தனக்கு உரிய விஷயம், அந்த சொல்லால் குறிக்கப்படும் பொருள். யானை அப்படிங்கிறது ஒரு சொல். அந்த யானைங்கிற சொல்லுக்கு என்ன இருக்கு? வெளியே ஸ்தூலமா ஒரு பொருள் இருக்கின்றது. அதுக்கு அபிதேயம்னு பேர். இந்த சொல்லுக்கு அபிதானம்னு பேரு. சொல்லப்படும் விஷயம், அந்த பொருளுக்கு அபிதேயம்னு பேரு. நாமதேயம் அப்படின்லாம் சொல்றவே, நாமதேயம் அப்படின்னு சொல்லால் குறிக்கப்படும் பொருள், தனக்குரிய அதான் விஷயம். அதுக்கு பேர் அபிதேயம்ங்கிறதுக்கு விளக்கம் தான் தனக்குரிய விஷயத்தை எப்பொழுது பிரகாசப்படுத்துகின்றதோ அப்பொழுது அபிதேயத்தை தனக்குரிய விஷயத்தை குறித்து வாக்கானது போகிறது என்று சொல்லப்படுகிறது. அதனால் கச்சதி அப்படிங்கிற வார்த்தைக்காக ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்குறார். வாக்கும் அங்கு செல்லாதுன்னா, சாதாரணமாக போகிறதுன்னா எதை சொல்கிறோம்? காலு தான் போகிறது, காலு தானே போகக்கூடிய, நடக்கக்கூடியது கால் தான். அதனால் செல்கிறது அப்படிங்கிறது காலினுடைய செயல், பாதத்தினுடைய செயல் தான் செல்லுகிறது. வாக்கு போறதில்லை அப்படின்னு சொன்னாக்க அது சரியான, அதுக்காக விளக்கம் கொடுக்குறார். அப்படி கேள்வி இலக்கணப்படி பார்த்தா அப்படி கேள்வி கேட்கலாம்ல. வாக்கு பேசுறது தானே சொல்லணும், வாக்கும் செல்லாதுன்னு சொன்னாக்க அப்ப என்ன? அது செல்லுதல் அப்படிங்கிறது அந்த ஒரு வாக்குல நம்ம ஒரு சப்தத்தை சொல்றோம், அந்த சப்தமானது அந்த விஷயத்தை குறித்து போகின்றது, அந்த விஷயத்தை அடைந்து விஷயத்தை பிரகாசப்படுத்துகின்றது. அந்த செல்போனை எடுனாக்க, இப்போ இவர் என்னது சப்தத்தை தான் சொன்னார், ஆனால் அந்த சப்தம் என்ன ஆகுது? அந்த செல்போனை நோக்கி போய் அவனை இதுதான் செல்போன் எடுத்து குடிக்க வைக்கின்றது. அப்போ சப்தமானது அந்த விஷயத்தை அடைந்து விஷயத்தை பிரகாசிக்கின்றது, அதுதான் போகிறது. அதனால் வாக்கு நான் சொல்றது காதில் விழுந்ததான்னு, காதுக்குள்ளே போச்சான்னா, ஆனால் நம்ம சொல்கிறோம்ல, அவர் சொல்கிறது காதில் விழுகுதா காதுக்குள்ளே போச்சான்னா, அதே மாதிரி தான்
அப்போ சொல்லானது விஷயத்துல போய் விஷயத்தை பிரகாசப்படுத்துகின்றதுங்கிற அர்த்தத்துல வாக்கும் செல்லாதுன்னு சொல்லுது. அப்போ வாக்குனாலையும் இந்த ஆத்மாவை பிரகாசப்படுத்த முடியாது. அப்போ வாக்கு என்ன பண்ணுதுன்னா, எது ஆத்மா அல்லாததோ அதெல்லாம் நீக்கிற வேலையை மட்டும் பண்ணுது. பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இப்போ உபனிஷத்து சப்தரூபமாக தானே இருக்கு. எல்லா சாஸ்திரங்களும் சப்தரூபமாக தான் இருக்கு. நம்ம படிக்கிற பாடம் சப்தரூபமாக தான் இருக்கு. குரு உபதேசம் சப்தரூபமாக தான் இருக்கு. எதை பற்றி பேசுகிறோம்? ஆத்மாவை பற்றி பேசுகிறோம்னா, இப்போ ஆத்மாவை பற்றி பேசி ஆத்மாவை பிரகாசப்படுத்துறதுக்கு தானே ஆத்மாவை பற்றி பேசுகிறோம். நீங்கள் ஆத்மஸ்வரூபம்னு புரிய வைக்கிறதுக்கு ஆத்மாவை பற்றி பேசுகிறோம். இப்போ வாக்கு செல்லாதுன்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி செல்லாதுன்னா, இந்த வாக்கும் கூட நேரடியாக இது ஆத்மான்னு காமிக்கிறது இல்லை. எதெல்லாம் ஆத்மா அல்லவோ அதையெல்லாம் நீக்கிற வேலையை மட்டும் பண்ணுது. அவ்வளோதான். அப்புறம் தானா விளங்குது. உடம்பு நீ இல்லை, அதான் வாக்கில் சொல்கிறோம். மனசு நீ இல்லை, அதான் வாக்கில் சொல்கிறோம். புத்தி நீ இல்லை, அதான் வாக்கில் சொல்கிறோம். அதன் மூலம் என்னது? இதெல்லாம் எது அறிகின்றதோ அது ஆத்மா அப்படின்னு சொல்கிற பொழுது இதற்கு வேறா இருக்க ஆத்மா நான்னு நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். அதனால் அந்த வாக்கும் செல்லாதுன்னு. சரி, அதுக்கு மேலே நமக்கு நேரமாச்சு. ஆனால் வாக்கானது செல்லுகின்றது. என்ன சொல்றாரு? அந்த சப்தத்துக்கும் அதை உண்டு பண்ணும் கரணத்துக்கும், அந்த ஒரு சொல் வருது, அந்த சொல்லை உண்டு பண்ணுகிற வாக்கு, அந்த வாய்ங்கிறது இருக்கு, அந்த கரணத்துக்கும் ஆத்மாவாக பிரம்மமானது இருக்கின்றது. அதுக்கும் ஆத்மாவா இருக்கிறதுனால, அதற்கும் பின்னாடி இருக்கிறதுனால ஆனது பற்றி வாக்கு செல்வது இல்லை. இதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். அக்னியானது பொசுக்குவதாகவும் பிரகாசமாகவும் இருப்பினும் கூட, அக்னி எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தினாலும் தன்னைத்தானே பிரகாசப்படுத்தி கொள்றதுங்கிறது இல்லை. தன்னைத்தானே எரித்து கொள்வது என்பது இல்லை. அது மற்ற விஷயங்களை எரிக்கும், தன்னைத்தானே எரித்து கொள்வது இல்லை. பிரகாசப்படுத்துவது இல்லைன்னா அது பிரகாச ஸ்வரூபமாகவே இருக்கு. மற்ற பொருளெல்லாம் வெளியேருந்து பிரகாசத்தை கொடுத்து பிரகாசப்படுத்தணும். ஆனால் அக்னி அப்படி தன்னை தூக்கி தானே திரும்பி தன்னை பிரகாசப்படுத்திக்கிறதான இல்லை. அது பிரகாச ஸ்வரூபமாக இருக்கின்றது. அதே மாதிரி ஆத்மா பிரகாச ஸ்வரூபமாக இருக்கு. அதை மனசுனாலேயோ வாக்குனாலேயோ நம்ம திருப்பி புரிந்து கொள்ளணுங்கிறது இல்லை. நான் இருக்கிறேங்கிறத புரிந்து கொள்வதற்கு என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம். நான் இருக்கிறேன்னா நான் இருக்கிறேன். அவ்வளோ. கரண்ட்டு போச்சுனாக்கா வீட்டில் இப்போ பொருள் இருக்கா, அந்த பொருள் இருக்கா பாருண்ணா. கரண்ட் வரட்டும் பார்த்து சொல்கிறேன், வெளிச்சம் வரட்டும் பார்த்து சொல்கிறேன். நீ இருக்கியாடாண்ணா. கரண்ட் வரட்டும் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். வேண்டியது இல்லையே. நான் இருக்கிறேங்கிற உணர்ந்து கொள்வதற்கு மின்சாரம் வேண்டியதில்லை. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், அவ்வளோதான். வாயை திறந்து சொல்லலைன்னாலும் சில சமயம் சொல்லாமல் இருக்கான். இருந்து கொண்டே இருக்கேன்னு சொல்லாமல் சைலண்ட்டாக இருப்பான். அதனால் அடுத்த ஆளுக்கு சொல்லலையே வெளியே அவனுக்கு நான் இருக்கிறேங்கிறது வரைவது இல்லை. அதனால நான் இருக்கிறேங்கிறது எப்பொழுதும் பிரகாசமாயிருக்கு. அதற்கு வாக்கு தேவையில்லை. வாக்குனால தன் இருப்பை பிரகாசப்படுத்த முடியாது. அந்த மாதிரி ஆத்மாவை பிரகாசப்படுத்தவோ பொசுக்கவோ எவ்விதமும் முடிவதில்லையோ அவ்விதம். இந்த அவ்விதமே இங்கும் காண்க. அதனால அந்த நெருப்புக்கு தன்னுடைய ஆத்மாவை பிரகாசப்படுத்த முடியாதது மாதிரி இந்த வாக்கும் தன்னைத்தானே விவரித்து கொள்ள முடியாது, பிரகாசப்படுத்த முடியாது. அவ்விதமே இங்கும் காண்க. சரி, அடுத்தது மனசுங்கிற விஷயம் வருது. நம்ம மனதுக்கும் எட்டாததுங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறார். ஏன்கிறதுக்கான காரணங்கள்லாம் இருக்கு. அது நம்ம பாஷ்யத்தில் தொடர்ச்சியாக வருது. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम।